ஃபஸ்ட்டு பாயிண்ட் கவனிங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செகண்ட் சம்மு ரேஷ்னலைஸ் த டினாமினேட்டர் அண்ட் சிம்ப்ளிஃபை. ஸோ கொடுத்துருக்கதை வந்துட்டு டினாமினேட்டர்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும், ரேஷ்னல் நம்பர்ஸாக இருக்கணும். இதை வந்து சிம்ப்ளிஃபையும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கடைசியாக என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு சிம்ப்ளிஃபை பண்ணி போட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாமே வந்துட்டு என்னது காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால் டிவிஷன் இது எல்சிஎம் எடுக்க முடியும். ஸோ இப்போ எடுத்துடலாமா? 48க்கு 2 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 24, மறுபடியும் 2 டேபிள் எடுத்தோம்னா 12, 2 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 6, மறுபடியும் 2 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 3. ஸோ நெக்ஸ்ட்டு 32க்கு எடுப்போமா? 2 டேபிளில் 16, அடுத்தது 16 வந்துட்டு எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸு. மறுபடியும் 2 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 4 டைம்ஸு, 4 வந்துட்டு 2 டைம்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குது? 27. ஸோ 27 3 டேபிள் எடுக்கலாமா? 9 டைம்ஸ், 3 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 18 இருக்குது. 2 டேபிள் எடுத்தோம்னா 9, 3 3. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் தான் நம்பர்ஸு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா √48க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் தானே. ஸோ அப்போ ஸ்கொயர்ஸில் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ளஸ் √32வா? ஸோ 32க்கு எப்படி எழுதிக்கலாம்? ரெண்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு வெறும் 2, ஒரே ஒரு 2 தானே இருக்குது, அதனால் ஒரே ஒரு 2. ஓகேவா? ஸோ டிவைடட் பையில் 27. ஸோ 27 என்னது? 2 3 இருக்குது, ஒரே ஒரு 3 தனியாக இருக்குது. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு மைனஸ் இதுக்கு வந்துட்டு ஸோ இப்போ √18க்கு 2 3 இருக்குது, ஒரு 2 இருக்குது. ஸோ அப்போ 3 ஸ்கொயர் இன்ட்டு ஒரே ஒரு 2. ஓகேவா? புரியுதா? இப்போ ஸ்கொயரில் இருந்தது எல்லாத்தையும் ரூட்லேருந்து வெளில எடுத்துடலாம். ஸ்கொயர் இல்லாததெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ரூட்லேருந்து வெளில எடுத்தோம் அப்படின்னா 2 × 2 √3 ப்ளஸ் அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு 2 × 2 √2. ஓகேவா? ஸோ டிவைடட் பை 3√3 மைனஸ் 3√2. ஓகேவா? ஸோ 2 2s are எவ்வளோ? 4. ஸோ இப்போ 4√3 ப்ளஸ் 2 2s are 4, 4√2 டிவைடட் பையில் 3√3 மைனஸ் 3√2. ஸோ இப்போ இதில் எதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் பாருங்கள். நியூமரேட்டர் பொறுத்த வரைக்கும் 4ம் 4ம் காமனாக இருக்கா? அப்போ 4 காமனாக வெளில எடுத்துடலாமா? வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? √3 ப்ளஸ் √2 இருக்குமா? ஸோ அதே மாதிரி டினாமினேட்டரில் எதை காமனாக வெளில எடுக்கலாம்? 3 காமனாக, இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, காமனாக வெளில எடுத்துடலாமா? இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? √3 மைனஸ் √2 அப்படின்னு இருக்குமா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? டினாமினேட்டரை ரேஷ்னலைஸ் பண்ணணும். டினாமினேட்டரில் ரூட்டுங்கிற ஒரு நம்பர்ஸே இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டான சிம்பிள்ஸை. ஓகேவா? ஸோ இப்போ இது மைனஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்? √3 ப்ளஸ் √2 வந்து போடணும். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே வந்துட்டு அதே தான். புரியுதுல? மைனஸாக இருந்ததுன்னா ப்ளஸில் வரும், ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னா மைனஸில் வரும். ஓகே தானே? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ 4/3 அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுவும் பார்க்க எப்படி இருக்குது? ஒரே மாதிரியே இருக்கா? அப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம்ல. ஓகேவா? ஸோ இப்போ √3 ப்ளஸ் √2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது? a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் பி. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஏங்கிறது √3 எடுத்துக்கலாம், பிங்கிறது √2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா? அப்போ என்ன எழுதிக்கலாம்? √3 ஸ்கொயர் மைனஸ் √2 ஸ்கொயர். ஓகேவா? புரியுதா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 4/3. ஸோ இப்போ இதை வந்துட்டு ஒரு ஃபார்முலா, என்ன ஃபார்முலா? a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குல்ல, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயரா? ஸோ ஏங்கிறது என்னது? √3, பிங்கிறது வந்துட்டு என்னது? √2. ஓகேவா? ஸோ புரியுதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு? இப்போ மேலே வந்துட்டு 4 × √3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × √3 × √2 ப்ளஸ் பி ஸ்கொயரா? அப்போ என்னது? √2 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இடம் இல்லாமல் இப்படி எழுதிட்டேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து கீழே இறக்கி எழுதிக்கோங்க. ஸோ இப்போ √3 ஸ்கொயரா? ஸோ √3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரூட்டுக்குள்ளே 3 × 3 அப்படின்னு கிடைக்குமா? அது மாதிரி √2 ஸ்கொயர் பண்ணால் ரூட்டுக்குள்ளே 2 × 2 அப்படின்னு கிடைக்குமா? ஓகேவா? ஸோ அப்போ 4 × √3 ஸ்கொயர் பண்ணால் 3. ஓகேவா? ப்ளஸ் 2 × ரூட்டுக்குள்ளே 2ம் 3யும் இருக்கா? அப்போ என்னது? இது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2 3s are எவ்வளோ? 6. ஸோ அப்போ √6. ஓகேவா? ப்ளஸ் √2 ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் தான் 4 கிடைக்கும். அதுவே ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் அந்த நம்பர் தான் கிடைக்கும். டிவைடட் பை 3 × √3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா
3 மைனஸ் ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் 2. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 4 இன்ட்டு 2 + 3 எவ்வளோ? 5 ப்ளஸ் 2 ரூட் 6 டிவைடட் பை 3. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது? இதான் வந்துட்டு இதோட ஆன்சர். புரிஞ்சுதான் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்னலைஸ் த டினாமினேட்டரில் ரூட் வரக்கூடாது, அவ்வளோதான். இப்போ ரூட் வராமல் இந்த இடத்தோட நின்றுச்சா? ஸோ அதனால் இதோடய நீங்கள் ஆன்சர் நிப்பாட்டிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 4 5s are 20 ப்ளஸ் 4 2s are 8. ஸோ இப்போ 20 ப்ளஸ் இந்த ஆன்சர் ஆர் போட்டு நான் இங்கே எழுதி காமிக்கிறேன், இடம் இல்லை. ஸோ ஆர் போட்டு இங்கே எழுதுகிறேன். இந்த ஆன்சர் வந்துட்டு என்னது? 4 5s are எவ்வளோ? 20. ஸோ 20 ப்ளஸ் 2 4s are எவ்வளோ? 8. ஸோ 8 ரூட் 6 டிவைடட் பை 3. ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர், அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆன்சர், ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவல் தான். ஓகேவா? ஸோ ஆர் போட்டு எழுதிக்கோங்க. புரிஞ்சதில் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.